ஹாய், இன்னைக்கு நம்ம வீடியோல யாரை பத்தி பார்க்க போறோம்னா பீத்தோவன். பீத்தோவன் யார் அப்படின்னா ஒரு கம்போசர். எப்படி இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ல வந்து நிறைய கம்போசர்ஸ் இருக்காங்களோ அதே மாதிரி வெஸ்டர்ன் கிளாசிக்கல் மியூசிக் சேர்ந்த ஒரு கம்போசர் தான் பீத்தோவன். பீத்தோவன்ல அப்படி என்ன ரொம்ப பெரிய சொல்லிக்கிற விஷயம் அப்படின்னா அவரோட சிம்பனிஸ். பீத்தோவன் சிம்பனிஸ் அப்படின்னு எடுத்தோம்னா நிறைய இருக்கு. சோ அது எல்லாத்தையும் வந்து அவர் கிரியேட் பண்ணி ஒரு சாதனையே படிச்சிருக்காரு. முத அந்த காலத்துல மியூசிக்க வச்சு பினான்சியலி இண்டிபெண்டா இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அவர் தான். இந்த காலத்துலயுமே நிறைய மியூசிஷியன்ஸ் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. சோ ஆனா அந்த காலத்துல ஒரு முன்னேற்றமே இல்லாத ஒரு காலத்துல, அவ்வளவு அவேர்னஸ் பீப்புளுக்கு இல்லாத ஒரு காலத்துலயும் கூட பீத்தோவன் வந்து பினான்சியலி ரொம்ப இண்டிபெண்டா இருந்திருக்காரு மியூசிக்க வச்சு. சோ பீத்தோவன்ட்ட நம்ம மெயினா வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து அவரோட 20வது வயசுல காது கேட்காம போக ஆரம்பிச்சு. சின்ன பிள்ளையில இருந்து அவன் யங்ஸ்டர் ஆகிற வரைக்கும் காது கேட்டுட்டு இருந்தவருக்கு திடீர்னு காது கேட்காம போகும்போது எப்படி இருக்கும்னு வந்து நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கே அந்த கஷ்டம் வந்து புரியும். சோ அவர் அப்ப எப்படி கம்யூனிகேட் பண்ணாரு அப்படின்னா புக்ஸ் வச்சு, கான்வர்சேஷன் புக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. யாரா இருந்தாலும் அதை எழுதுவாங்களா, அதை வந்து பார்த்து அவர் புரிஞ்சுப்பாரு. சோ பீத்தோவனுக்கு அப்படிதான் வந்து எல்லாமே புரிஞ்சிருக்கு. ஆனா அவரோட கம்போசிஷன்ஸ் எல்லாமே அவர் எப்ப பண்ணிருக்காருன்னா அந்த காது கேட்காம போனதுக்கு அப்புறம் தான் பண்ணிருக்காரு.